ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஸோ ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா தீர்த்த குடம் தான் எடுப்பாங்க. அதுக்கு தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் எடுப்பாங்களே தீர்த்த குடம். ஸோ பார்த்தீங்கன்னா மார்னிங் எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா தீர்த்த குடத்துக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. 2 குடம் எதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன்னா, ஒன்று வந்து எனக்கு, ஒன்று வந்து என் ஹஸ்பண்டோட அண்ணா ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க அன்னைக்கு ஒன்று ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கோயில்கிட்ட தான் வந்துட்டோம். இந்த இடம் எங்கே இருக்குன்னா ஊருக்குள்ளேயே தாங்க இருக்குது. இந்த இடத்துலேருந்து தான் தீர்த்த குடம் எப்பயுமே எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துக்கிட்டு இப்போ நேராக பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோவிலுக்கு தாங்க போக போகிறோம். ஸோ போகிறது பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் போவாங்க. ஸோ ஆல்ரெடி தீர்த்த குடம் எடுத்தவங்களுக்குலாம் இது தெரிஞ்சிருக்கும். நாங்கள் போய் சேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஆகிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோவில்கிட்ட வந்தாச்சுங்க. வந்த உடனே நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம்ல தீர்த்த குட தண்ணியில் அம்மனை அபிஷேகம் பண்ணாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.